ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜீவ மன்னா என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், Jeremiah 31 verse 3. The Lord appeared to us in the past, saying, I have loved you with an everlasting love. I have drawn you with loving kindness. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எவ்வளவோ அன்பாய் நம்மிடத்தில் வந்து தேவனுடைய அன்பை பற்றி நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் இந்த நாட்களிலே அன்பு என்பது தனியப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது ஒரு எல்லா விதமான எல்லா வரமற்ற இடங்களில் அந்த அன்பு குறைவுபட்டு வருகிறது. ஆனால் அந்த அன்பை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு தேவனுடைய அன்பை, அந்த அநாதி அன்பை நமக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அந்த அநாதி சிநேகத்தால், அந்த வம்சங்கள் எல்லாம் அவர் அந்த அநாதி அன்பினால் சிநேகத்தால் அவர் வழிநடத்தினார். இந்த தேவன் வானம் பூமியும் உண்டாக்கின தேவன், அந்த தேவன் உலகம் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன். அந்த அன்பு, தேவனுடைய அன்பு சாதாரண வார்த்தையாக காணப்பட்டாலும் சில வேளைகளில் நாம் அது அன்பு, தேவன் என்னை அன்பாக இருக்கிறார் என்றதை அறிந்திருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த அன்பு பல பாகங்கள் கொண்டது. இந்த அன்பு 310 முறை விவிலியத்தில் காணப்படுகிறது. அந்த அன்பு விளம்பர முடியாத அன்பு. அந்த அன்பு, அந்த எவ்வளவோ அற்புதமான அன்பு. அந்த தேவன் நம்மை அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் அந்த காலை வேளையில் நம்ம அழைக்கிறார். அவர் நம் தேவன். அந்த தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தகப்பனாக, பரம தகப்பனாக, நமக்கு தகப்பனின் அன்பை நம்மேல் ஊற்றுகிறார். அந்த அன்பு உறுதியான அன்பு. அந்த அன்பு நாம் எதை கேட்டாலும் கர்த்தருடைய அன்பில் நாம் அவற்றை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருக்கும்பொழுது, நாம் மற்றவர்களிடத்தில் அனாதையாக இருந்தாலும் அந்த தேவன், நம்ம பரம தகப்பன், நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம் கதர்களை கேட்கிற தேவன், அவனுடைய அநாதி அன்பினால் நம்மை அரவணைக்கிறார். நம்ம ஒருபொழுதும் புறக்கணிக்கப்பட மாட்டோம். நாம் மனிதர்கள் நம்ம புறக்கணித்தாலும் அந்த ஜீவனுள்ள தேவனின் அன்பினாலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை புறக்கணியாமல் அவர் நம்மை ஒவ்வொருவரும் சேர்த்துக்கொள்கிறார். ஆண்டவரை, கர்த்தரை, நம்முடைய வல்லமையுள்ள தேவனை, அந்த அன்பு செலுத்துகிற தேவனை நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அவர் அந்த ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் தன் மக்களுக்கு அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின நாட்கள் இந்த அநேக பரம்பரைகளான கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அன்பு அநாதி அன்பு. அந்த அன்பிலே வல்லமை உண்டு. அந்த அன்பிலே மன்னிப்பு உண்டு. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்பிலே பெருந்தன்மையற்ற அன்பு, பெருந்தன்மையான அன்பு, அந்த நிபந்தனைகள் இல்லாத அன்பு. நமக்கு எவ்வளவுதான் நம்ம தான் மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது இருந்தோன்னா நம்ம அந்த நிபந்தனைகளை நம்ம அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறோம். சில வேளைகளில் அந்த நிபந்தனைகளை நாம வைத்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பு நிபந்தனைகள் அற்ற அன்பு. நம்ம அவரை நினையாத வேலையை நம்ம நினைத்து நம்மை நேசிக்கிற அன்பு. நாம் அவரை விட்டு போனாலும்
தூரப்பனாலும் நமக்காக ஏங்கிக் கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து நம்மிடத்திலே அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ள நம்மை தேடி வருகிற அன்பு, நமக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த அன்பு, நமக்காக அந்த கல்வாரியின் சிலுவையிலே மறையப்பட்ட அன்பு, அந்த அன்பை எத்தனை விதங்களில் நாம் அசட்டை பண்ணுகிறோம், அந்த அன்பை குறை கூறுகிறோம். அந்த அன்பு ஏனென்றால் சத்துருவானவன் அந்த ஜீவனுள்ள தேவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க எத்தனையோ விதங்களில் நம்முடைய சோதனைகளுக்கு உட்பட்டுக்கிறான். அந்த சோதனைகளாலே நம்ம அந்த ஜீவனுள்ள அன்பை நம்ம அதிலிருந்து விட்டு விலகி ஓடி போகிறோம். அந்த கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படியாக போகும்போது அவரை அன்பை விட்டு நம்ம விலகிட போகிறோம். அந்த அன்பிற்கு முதலிடம் தர நம்ம மறந்து போகிறோம். அந்த அன்பு அப்படியெல்லாம் நம்ம செஞ்சால் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் நம்ம மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய அன்பு குறைவற்ற அன்பு, அந்த அன்பு மன்னிக்கிற அன்பு, அந்த அநாதி சிநேகம் நம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் அந்த அநாதி சிநேகத்தால் நம்ம சிநேகித்தேன் என்று சொல்லுவார். காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். யார் மறந்தாலும் நம்மை மறவாத தேவன். அந்த யார் நம்மை விலகினாலும் நம்மை விட்டு விலகாத தேவன். அந்த தேவன் இந்த காலை வேளையில் அந்த ஜீவனுள்ள அன்பை நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை முழுவதுமாக அன்பு கூறுகிற தேவன். அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அந்த அன்பை பெற்ற பிள்ளைகளாகிய நாம் அந்த அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையில் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அன்பு நமக்கு எத்தனை விதங்களில் கர்த்தர் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை ஆண்டவருடைய ஜீவனுள்ள அன்பு, அந்த அன்பு அந்த நம்முடைய பழைய நியாயப்பிரமாண கட்டங்களிலிருந்து அந்த எவ்வளவோ சாபங்களிலிருந்து எவ்வளவோ விதமான பாதங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற அன்பு. அந்த அன்பை இந்த காலை வேளையில் ருசி பார்த்து பிள்ளைகளாகிய நம்ம அதை மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த காலை வேளையில் நமக்கு நினைப்பூற்றுகிறார். நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை மறவாத தேவன், கண்ணுறங்காமல் காத்து தேவன், ஒத்தாசை செய்கிற தேவன் என்று சொல்லி நமக்கு நினைப்பூற்றுகிறார். அந்த அன்பை நாம் குறை கொள்ளாமல், அந்த அன்பை அசட்டை பண்ணாமல், அந்த அன்பை விட்டு விலகும் அந்த பாவங்களுக்கு நமக்கு அடிமையாகாமல், அந்த கீழ்ப்படியாமல் போகிறது, அவளுக்கு முதலிடம் தராமல் போக அப்படி நம்ம செஞ்சால் கூட தேவன் நம்மை இந்த வேளையில் அந்த அநாகி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிற தேவன் இரு கரங்களையும் நீட்டி நம்மை அரவணைக்க நம்மோடு காத்து நிற்கிறார், நம்மை கூப்பிடுகிறார். அந்த தேவனை, அந்த அன்பான தேவனை, அந்த அநாதி சிநேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் அவர் இரு கரங்களையும் நீட்டி அவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை பெற்ற பிள்ளைகளாக நாம் இந்த வேளையில் அந்த பலத்த கரத்துக்குள்ளாக, அந்த ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ளாக, அந்த கல்வாரின் அன்பினாலே நம்மை இழுக்கும் அந்த சாந்த சக்திக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? ஒப்பு கொடுத்து நாம் அந்த காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறாரு. நம்ம பாவங்கள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த பாவங்களை நம்ம மன்னித்து, அந்த பாவத்துக்காக நாம் அதை கேட்டு தண்டனை பெறாமல் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை இந்த காலை வேளையில் நாம் அந்த அன்பை நம்ம ருசி பார்க்க அழைக்கிற தேவனுக்கு நாம் செவி கொடுப்போமா? அந்த அன்பு குறைவற்ற அன்பு, அந்த அன்பிலே பகைமை இல்லை, அந்த அன்பிலே பொறாமை இல்லை, அந்த ஜீவனுள்ள அன்பு, அந்த நீடிய சாந்தமுள்ள அன்பு, அந்த தயவுள்ள அன்பை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வேளையில் நம்மை அழைக்கிறார். சகலத்தின் தாங்குகிற அன்பை,
இந்த காலை வேளையில் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் அந்த அழைகிறார். ஒருபொழுதும் ஒழியாத அன்பை, ஒரு காலம் ஒழியாத அன்பை இந்த வேளையில் கர்த்தர் நம் பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். அந்த அன்பு நிறைவாக கொடுக்கிற அன்பு, குறைவற்ற அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வேளையில் அழைக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அந்த அநாதி சிநேகத்தால், அந்த அநாதி அன்பினால் நம் ஒவ்வொரு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே கர்த்தருடைய தாராளமாக கொடுக்கிற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று எரேமியா 31:3 முறை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த அன்புக்கு ஒப்பு கொடுத்து அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த அநாதி அன்பை நம்ம பெற்று நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளோமா? அந்த அழைக்கிற அன்புக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம்.